வியூவர்ஸ், இன்றைக்கி நான் என்ன க்ளீன் பண்ண போகிறேன்னா இந்த பர்னர். நம்ம பர்னர் தானே அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. பர்னரையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கும்போது நமக்கு வந்து கேஸ் வந்து மீதமாகும். ஏன்னா சிலிண்டரில் வந்து கேஸ் வரும்போது இது வந்து இப்போ கருப்பு கலராக கறி மாதிரி ஆச்சுன்னா இது எல்லோ கலரில் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இது வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆச்சுன்னா எல்லோ கலரில் எரிய ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு வந்து கேஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால் இப்போ நான் அது வந்து சேவ் பண்ணுறதுக்கு, அதாவது அது வந்து கேஸ் நம்ம மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த பர்னரை கூட நம்ம க்ளீன் பண்ணணும். பர்னர் தானே அப்படின்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான், சிம்பிளாக கிடைக்கிற பொருள் தான், அதை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். லெமன் மட்டும்தான். இது ஆப்ப சோடா மாவு, இது பேஸ்ட்டு, இது வந்து ப்ரஷ்ஷு, இவ்வளோ தான். இப்போ இது வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இது. அது மாதிரி நம்ம இப்போ வந்து விம்பார், நான் வந்து இப்போ கட் பண்ண லெமனை இப்போ இதில் நான் புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். இந்த பர்னர் மேலே ஒரு லெமன் போதும், ஆஃப் லெமன் போதும். ஆஃப் லெமன் நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்க வச்சுக்கிடலாம், எதுக்கு ஃபுல்லாக போடணும். இதை நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இது நம்ம நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போம். எல்லாத்துக்குமே லெமன் தான். லெமனு, தூள் உப்பு, அதுக்கப்புறமா இது க்ளீன் பண்ணுறதுக்கே சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இப்போ நான் இதை அப்ளை வச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆப்ப சோடா மாவு இருக்குது பார்த்தீங்களா, துணி சோடா மாவும் போடலாம். ஆனால் நான் வந்து ஆப்ப சோடா மாவு எங்கள் வீட்டில் இருந்துட்டு, அதனால் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு நான் வந்து ஆப்ப சோடா மாவை கொஞ்சம் மேலே கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு நான் அந்த லெமன் தோலை வச்சு தேய்ச்சிக்கிறேன். இதை பாருங்கள், தேய்க்கும் போதே வெள்ளை கலரில் நல்லா பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக இதை வச்சு தேய்ச்சிக்கிறேன். இதே அந்த தேய்ச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். லெமன் தோல் வச்சு தான் தேய்க்கணுமே. லெமன்றது தான் ஆசிட் இருக்குல்ல, அது நம்ம இங்கே பாருங்க. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இது மேலே கொஞ்சம் பேஸ்ட் நம்ம தூக்கி போடும் பார்த்திங்கன்னா, அதில் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் இருக்கும், அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி தேய்க்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறுதா. இது எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கேஸ் மிச்சமாகும். இல்லைன்னா சீக்கிரமாக கேஸ் காலி ஆகிடும். அதுக்காக தான் இதையும் க்ளீன் பண்ணுங்கள். பர்னர் தானேன்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அதை யார் பார்க்க போகிறாங்க, அது என்ன ஸ்டவ்வில் தானே இருக்குது, அது யாரும் பார்க்க மாட்டாங்க, நமக்கு என்ன, நம்ம செய்வோன்ட்டு நினைக்கக்கூடாது. அது நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிடணும். இந்த பாருங்கள், கலர் மாறிக்கிறதா. இது ஒரு சிலர் நிறைய வினிகர் அது இதெல்லாம் சேர்ப்பாங்க. நான் இருக்கிற பொருளை வச்சே தான் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். எப்பயுமே நான் வந்து எந்த பொருள் க்ளீன் பண்ணாலும் நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறேன். கொஞ்சம் விம் பார் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம விம் லிக்விட் இருந்தாலும் போடலாம். நான் வந்து விம் பார் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வந்து ப்ரெஷ்ஷில் தொட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அப்படியே பளிச்சு வரும். இப்போ நம்ம தேய்க்க பளிச்சுன்னு வரும். கேஸ் வந்து ப்ளூ கலரில் எரியணும். மஞ்சள் கலரில் எரிஞ்சதுன்னா சிலிண்டர் வந்து கேஸ் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். பாத்திரம்லாம் கறி பிடிக்கும் மஞ்சள் கலராக எரிஞ்சதுன்னா. அதனால் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம், ஓ பர்னர் வந்து சரியில்லை அப்படின்ட்டு. நம்ம பர்னரை இந்த மாதிரி ஓட்டை இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு வைக்கும்போது ப்ளூ கலரில் அந்த நெருப்பு எரியணும். அப்போ தான் பர்னர் வந்து ஒழுங்காக இருக்கிறதா தெரியும். இல்லைன்னா அது சரியில்லைன்னு அர்த்தம், மஞ்சள் கலர்லலாம் எரிஞ்சதுன்னா. நான் இப்போ இதை வச்சு தேய்ச்சிக்கிறேன். இப்போ இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மறுபடியும் நான் இது போட்டுக்கிறேன்.
எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே, ஏன்னா இது எத்தனை ரொம்ப நாளாக எரிஞ்சிக்கிட்டே இருக்க பொருளாச்சே, பின்ன அதில் வந்து ஒட்டி இருக்கும். அது வந்து இரும்பு தானே, இரும்பில் ஒட்டினது கொஞ்சம் வர்றது கஷ்டப்படும்ல. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தால் தான் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும். இந்த இது எடுக்கிறது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அது நம்ம கடையில் விற்கிற பொருள் வினிகர் அது இதுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்குரிய பொருள் பணம் செலவு பண்ணி பண்ணும்போது அது வந்து சீக்கிரமாக வந்துடும். நம்ம பணமே செலவு பண்ணாமல் செய்கிற பொருள் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் சுத்தமாகிறதுக்கு. அதனால் என்னடா சுத்தமாகலேன்னு நினைக்கக்கூடாது. இந்த பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் இந்த கலர் வந்து மாறணும். ஒரு பர்னர் வந்து காப்பர் கலரில் வரும், ஒன்று வந்து பித்தளை கலரில் வரும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது தேய்க்க தேய்க்க நம்மளுக்கு கலர் மாறிடும். நான் வந்து இப்போ வந்து தண்ணி கழுவிக்கிறேன். எவ்வளோ அழுக்கு தண்ணி பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருந்துருக்கு இந்த பர்னரில். இப்போ நான் வேறு தண்ணி எடுத்துக்கிறேன். மறுபடியும் லெமன் போட்டு தேய்க்கிறேன். ஒரு லெமன் தான், வேஸ்ட்டு பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷும் தான், வேறு எதுவுமே இல்லை. ஆப்ப சோடா மாவு இல்லைன்னா கூட ஓகே, துணி சோடா மாவோ ஆப்ப சோடா மாவோ எது இல்லைனாலும் ஓகே. லெமனும் பேஸ்ட்டுமே போதும். அதோட ஷாம்பு நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருளையும் சுத்தமாக வச்சுக்கிடணும். அப்போ நம்ம வந்து ஒரு பொருளை பார்க்கும்போது அது சுத்தமாக தெரியும். இப்போ ஸ்டவ் கிட்டே போகும்போது இந்த பர்னர் வந்து க்ளீனாக நல்லா எரியும். நல்லா அதை ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கூட அது அழகாக பளிச்சுன்னு இருக்கும், புது ஸ்டவ் மாதிரி இருக்கும். இந்த பர்னர் வந்து சுத்தமாக வச்சுக்கிடணும். எதையுமே நம்ம லேசாக நினச்சிடக்கூடாது. பர்னர் தானே விட்டுறக்கூடாது. பர்னரையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் இருக்க ஒரு சின்ன சின்ன பொருட்களையும் நம்ம சுத்தமாக வைக்கும்போது தான் நம்மளுக்கு பொருள்கள் வந்து அதனோட மதிப்பு நமக்கு தெரியணும். இது ஒரு சின்ன பொருள்னோடனே இது வந்து நம்மளால் சேர்க்க முடியல. எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, கம்பி, அந்த கம்பியை வச்சு தேய்க்கிறேன். முன்ன எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? இந்த பேர் அதான் பாரு இந்த பேர் எப்படி பளிச்சுன்னு வருது பார்த்தியா? அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கறி ஏறுந்தது இவ்வளோ நேரம். இப்போ புது பர்னர் மாதிரி ஆயிடுச்சு. அழுக்கெல்லாம் விட்டுருச்சு. அதை வரேன் அழுக்கெல்லாம் எப்படி இருந்து தெரியுமா கறியா? இப்போ அப்படியே அழுக்கெல்லாம் விட்டுருச்சு. பூச்சியா விஜயா எங்கன்னா வெளில உட்காந்துருப்பான். பேசாமல் கொஞ்சோண்டு ஹார்பிக் போட்டு பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பளிச்சுனாகும். பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சீக்கிரம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு.
இந்த பாரு தெரில எப்படி இருந்து தெரியுமா ஃபஸ்ட்டு நீ அந்த ஜக்கு வெளியில் ஜக்கு இருக்குல்ல அந்த ஜக்கில் இருக்க தண்ணி கீழே ஊற்றிட்டு புதுசாக தண்ணி குடிச்சிட்டு வா ஜக்கில் பிளாஸ்டிக் ஜக்கு இருக்கு பாரு சீக்கிரமா வா இன்னும் நல்லா புது தண்ணியில் கழுவிடுவோம் புது தண்டை கழுவணும்ல அப்போ தானே நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் புது தண்டை போட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை வச்சுட்டு இந்த டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது அந்த ஹார்பிக்கு கொஞ்சம் ரெட்டு கலர் ஹார்பிக் இது வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது அதை கொஞ்சம் நான் இதில் ஊற்றிக்கிறேன் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது இப்போ இதை வச்சு நான் இந்த ப்ரஷ்ஷு போட்டு தேய்ச்சிக்கிறேன் ஹார்பிக் ரெட் கலர் ஹார்பிக் இது வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது இதுவும் லைட்டாக நல்லா போடும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பளிச்சுன்னு வரும் கொஞ்சமாக நம்ம அடுப்பு சாம்பலோ இல்லை விபூதியோ ஏதோ போட்டு நல்லா இப்படி கையில் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி தேய்க்கும்போது பாருங்க நல்லா சுத்தமாயிடுச்சு. இந்த பர்னர் கிளீனிங்க்கு வந்து நம்ம இப்போ ஒரு செலவே இல்லாமல் செய்யணுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் செய்தாகணும், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்தாகணும். ஏன்னா இது வந்து இரும்பில் பிடிச்ச கரையை நம்ம எடுக்கிறோம், அதனால நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் செய்யணும்.
இதில் நான் வந்து சாம்பல் சாம்பல் இல்லைன்னா திருநீர் போட்டுக்கலாம், இல்லை கோலமாவு கூட போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம கம்பி வச்சு இந்த பின் இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட சேஃப்டி பின், அதை வச்சு குத்திட்டு நம்ம இந்த ஓட்டையெல்லாம் எடுத்துக்கிடணும். இப்போ நான் அது வந்து தண்ணி போட்டு கழுவி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இது நான் துணி வச்சு நல்லா வைப் பண்ணிக்கலாம், தொடச்சிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு கருன்னு இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ புதுசாக வச்சுருக்குங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் பர்னரை க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.